அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய விண்வெளி முகமையை தொடர்ந்து 4வது நாடாக இந்தியா சூரியனை ஆராயும் விண்கலம் அனுப்பி சாதனை படைத்திருக்கிறது. இது குறித்து நம்முடன் பேச முதுநிலை விஞ்ஞானி வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஆதித்யா L1 விண்கலம் சூரியனின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கு. இதனால் என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் கிடைக்கும் சார்? அதாவது இதுல ரெண்டு விதமான ஆய்வை நம்ம செய்ய போறோம். ஒண்ணு, சூரியனை குறித்து நிறைய மர்மங்கள் இருக்கு. அந்த மர்மங்களை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை ஆய்வு என்பது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு விண்வெளி வானிலை அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய அல்லது நம்முடைய கவனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்போ எப்படி பூமியில புயல் வந்தா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா நல்லதோ, அதே மாதிரி விண்வெளியில சூரிய புயல்கள்லாம் ஏற்படும். அது முன்னாடியே தெரிஞ்சா நம்ம பூமியில புயல் வந்தா கப்பல் எல்லாம் காப்பாற்றுவோம் இல்லையா, அது மாதிரி விண்வெளி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை காப்பாற்றுவதற்கு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா நல்லா இருக்கும். அதுதான் விண்வெளி வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்வதற்கு தான் ஆதித்யா விண்கலம் விண்ணில் இப்போ நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஆய்வதற்கான 7 கருவிகள் அதுல இருக்கு. 4 சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காகவும், 3 இந்த விண்வெளி வானிலையை பார்ப்பதற்காகவும். சார், ஆதித்யா L1ல சூரியனை கண்காணிப்பதற்காக என்னென்ன கருவிகள் பயன்படுத்தப்படுது? மொத்தம் எத்தனை கருவிகள் பயன்படுத்தப்படுது சார்? சூரியனை கண்காணிக்கிறதுக்காக 4, அதாவது ரிமோட் சென்சிங் சொல்லுவாங்க, தொலை உணர்வு கருவிகள் 4. அதுல ஒண்ணு அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரோகிராஃப், அதாவது புற ஊதா கதிர்ல அந்த சூரியனுடைய முகத்தை பார்ப்பதற்கான ஒரு ஆய்வு கருவி. அதன் மூலமாக சூரியனுடைய மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். அது ஒரு கருவி. அதே மாதிரி கரோனோகிராஃப்னு சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை ஆராயக்கூடிய கருவி. அதே மாதிரி எக்ஸ்ரேல சாஃப்ட் எக்ஸ்ரே, ஹார்ட் எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ரேல சூரியன் உணரக்கூடிய தகவல்களை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி. இந்த மாதிரி தொலை உணர்வு கருவிகள் 4 இருக்கு. அதன் மூலமாக சூரியன் ஏற்படக்கூடிய சீற்றங்கள், சூரிய புயல், சூரிய எரிமலை, சூரிய ஒளி புயல், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியும். அது குறித்த தகவல்களை திரட்ட முடியும். சார், ஆதித்யா விண்கலத்தை அதன் சுற்றுப்பாதையில் இருக்க செய்ய இஸ்ரோ அவ்வப்போது சில திருத்தங்களை மேற்கொள்ளும்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான திருத்தங்கள், என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் சார்? இப்போ இந்த விண்கலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இல்ல, இடையில ஒரு லக்ராஞ்சியன் 1 அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு, பூமிக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா. அப்போ சூரியன்ல இருந்து பூமிக்கு நம்ம ஒரு கோடு போட்டா எந்த புள்ளியில ரெண்டுத்தினுடைய ஈர்ப்பு விசை சமமோ அதுதான் லக்ராஞ்சியன் 1. அந்த புள்ளிய சுத்தி ஒரு சின்ன வட்டப்பாதையில இது சுத்தும், மேலும் கீழுமா சுத்தும். அப்போ அதே நிலையில வச்சுக்கொள்வதற்காக மாதம் ஒரு முறை நம்ம குட்டி குட்டி பாதை திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கும். நம்ம இப்ப நம்மளே ஒரு ஹைவேல காரை ஓட்டிட்டு போறோம், நேரம் ஓட்டிட்டே இருக்கோம். அப்பப்போ லேசா நம்ம ஸ்டீரிங் இது பண்ணி சரி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு நிகழ்வு. அதுக்குதான் அதுக்குள்ள ஃபியூவல் இருக்கு. அந்த ஃபியூவல் அந்த எரிபொருள் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் அந்த விண்கலம் செயல்படும். சார், பூமியிலிருந்து சூரியனை கண்காணிப்பதற்கும் L1 புள்ளியிலிருந்து கண்காணிப்பதற்கும் என்ன வித்தியாசம் சார்? ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு சொன்னாக்கா, இப்போ பூமியில இருந்து நம்ம சூரிய புயல் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சூரிய புயல் பூமியில எட்டின பிறகுதான் நமக்கு தெரியும். ஆனா L1ல நம்ம ஒரு கருவியை வச்சோம்னு சொன்னாக்கா, பூமிக்கு சூரிய புயல் சேருவதற்கு முன்னாடியே நமக்கு அந்த கருவியில பதிவாகிறதுனால நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ முன்கூட்டியே சூரிய புயல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பூமியில இந்த புற ஊதா கதிர், எக்ஸ் கதிர் எல்லாம் வராது. அதுக்கு விண்வெளிக்கு போனாதான் நீங்க அதை ஆராய முடியும். அதனாலதான் அந்த புள்ளியில வச்சு நம்ம ஆராய்ச்சி செய்வோம். நன்றி சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.